ஹாய் வெல்கம் பேக் டு டால் கப்புள் vlog. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த vlog வந்து பார்த்திங்க அப்படின்னா வெனஸ்டே ஆஃப்டர்நூன் எடுத்த vlog தான். ஸோ நம்ம வந்துட்டு இங்கே வீட்டில் இருந்து மண்டபத்துக்கு வந்து கிளம்ப போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா ட்ராலியில் வந்து எனக்கான திங்ஸ் எல்லாமே வந்துட்டு எங்கள் அத்தை சித்தி எல்லாருமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. சாரீ இதெல்லாமே வந்து சாஸ்திரத்துக்கு வந்து 2 பிளேட்டு டம்ளரு இதெல்லாமே எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் உள்ளே வச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா கோல்டில் வந்து ஆரம் ஜிமிக்கி இதெல்லாமே வந்து ஃப்ரண்ட்டில் வச்சு சாமி முன்னாடி வந்து கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டாங்க. பெரியப்பா சித்தப்பா எல்லாருமே இருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து சாமி கும்பிட்டோம். நாங்கள் சாமி நல்லபடியாக கும்பிட்டாச்சு. கும்பிட்டு முடிச்சுட்டு வந்து பிளேட்டில் வச்சுருந்த ஜுவல் செட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எடுத்து எனக்கு போட்டு விட்டாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கொலுசு தான் எனக்கு எங்கள் அத்தை வந்து வேர் பண்ணி விட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆரம் செயின் ஜிமிக்கி கொலுசு இதெல்லாமே வந்து எனக்கு போட்டு விட்டாங்க. போட்டு விட்டதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் பொன் வளையல் வந்து போட்டு விட்டாங்க அத்தை எல்லாருமே. ஸோ இந்த பொன் வளையல் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த வளையல் வந்து உடையிற வரைக்குமே வந்துட்டு ரிமூவ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் சொல்லியிருந்தேன் நான் வந்து லெஹங்கா சாரீஸ்க்கு மேட்சாக வந்து நான் வேர் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு அவங்க இருந்துட்டு சரி ஓகே அப்போ நீ வந்துட்டு பட்டு சேரீக்கு மேட்சாக வந்து நீ வேர் பண்ணிக்கோ, அது முடிச்சதுக்கப்புறமா அந்த பேங்கில் ரிமூவ் பண்ணிவிட்டு நாங்கள் போடுற பேங்கிள் தான் வந்து உடையிற வரைக்குமே நீ போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதை வந்து ரிமூவ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா முறைக்குமே வந்துட்டு அத்தை எல்லாருமே வந்துட்டு பேங்கிள்ஸ் எல்லாமே எனக்கு போட்டு விட்டு அப்புறம் பொட்டெல்லாம் வச்சு விட்டு பழம் எல்லாமே கொடுத்தாங்க. அப்புறம் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டர்ஸ் 2 பேர் உட்காந்துட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் சேர்த்து வந்து போட்டு விட்டாங்க. அதுவும் என்னமோ சாஸ்திரம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்குமே வந்து ஹேண்டில் போட்டு இதெல்லாம் வச்சு விட்டு அப்புறம் பொன் வளையல் வந்து எல்லாமே போட்டு விட்டாங்க. பேங்கிள் போடவே நான் சொல்லிட்டேன். நெயில் எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்கேன், எனக்கு பார்த்து போட்டு விடுதுன்னு சொல்லிட்டு எனக்கே ஒரே பயமாயிடுச்சு. அடரா இது வந்து டக்குன்னு எங்கள் பேங்கிளுக்கு இது போட்டு இதை விட உடச்சி விட்டாங்கன்னா போச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு. அதுக்கப்புறம் எங்கள் அத்தை பயந்து எனக்கு போட்டு விட்டுருந்தாங்க. எனக்கு சிரிப்பே அடக்க முடியல. சரி ஓகே அப்படின்ட்டு அப்போ நானே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வந்து நான் வந்து எடுத்து போட்டுட்டு இருந்தேன். போட்டு முடிச்சதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா தாய் மாமன் அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் இதில் வந்துட்டு முறைப்படி மெட்டி அவங்க தான் போடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்புறம் அவங்க தான் வந்துட்டு வந்து எனக்கு பொட்டெல்லாம் வச்சு விட்டு பார்த்திங்கன்னா மெட்டி வந்து எனக்கு போட்டு விட்டாங்க. டு பி ஃப்ராங்க் நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா வெளியே போனாலும் சரி வீட்டில் இருந்தாலும் சரி இந்த மாதிரி வந்து கிளாஸ் பேங்கிள்ஸு நிறையா போடுறது கொலுசு போடுறது அப்புறம் வந்து பெரிய ஜிமிக்கி இந்த மாதிரி செயின் இதெல்லாம் போடுறது எதுவுமே நான் வந்துட்டு லைக் பண்ணவே மாட்டேன், வேர் பண்ணவும் மாட்டேன். ஸோ நான் வந்து எனக்கு இது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இருக்குது, புதுசாக இருக்குது. என்னை பார்க்குறக்கு எனக்கு புதுசாக இருக்கிற மாதிரி இருக்குது. நம்மளாம் இது குடும்ப பொண்ணாக மாறிட்டோமே அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. பொட்டெல்லாம் வச்சு அப்புறம் பெரிய கம்மல்லாம் போட்டு கொலுசெல்லாம் பெரிய கொலுசு போட்டு வளையல் நிறையா போடும்போது எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி ஓகே பொண்ணாக பிறந்தால் இதெல்லாமே போட்டு தானே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கே தோணிடுச்சு. சரி நம்மளும் பெண் தானே அப்படிங்கிற மாதிரி தோணிடுச்சு. அப்புறமா வந்துட்டு எல்லாருமே வந்து முறைக்கி போட்டு எல்லாமே வச்சு விட்டு எல்லாமே இது பண்ணாங்க. அப்புறம் வந்து சிஸ்டருக்கு 2 பேத்துக்குமே வந்து பழம் எல்லாமே கொடுத்தாங்க, எனக்கும் கொடுத்தாங்க. கொடுத்து முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ரிசப்ஷன் டைமிங் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் 6:30 to 9 o'clock. இங்கே வீட்டில் இருந்து வந்து பார்த்திங்கன்னா மண்டபத்துக்கு வந்து போகும்போது டைமிங் பார்த்து தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு டைமிங் எல்லாமே வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க பெரியவங்க. ஸோ டைமிங் வந்து பார்த்திங்கன்னா 1 o'clock ஷார்ப்பாக வந்து ஸ்டார்ட் ஆகுது. நல்ல நேரம் 1 to 3 நம்ம அதுக்குள்ளே வந்து மண்டபத்துக்கு ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நாங்கள் இருக்கிற லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய வீடு வந்து கோயம்புத்தூர், ஸோ மாப்பிள்ளையோட வீடு வந்து திருப்பூர். ஸோ இங்கேருந்து போகிறக்கே இப்படி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 hour அரௌண்ட் 1.5 hours பக்கம் ஆகும். சரி ஓகே அப்படின்ட்டு அப்புறம் வீட்டில் பண்ண வேண்டிய சில ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே நம்ம முடிச்சுட்டு அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஆஃப்டர்நூன் லஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா மண்டபத்தில் தான் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம எல்லாமே திங்ஸ் எல்லாமே எடுத்து எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. ஸோ வச்சதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து நாங்கள் வந்துட்டு பஸ் தான் நாங்கள் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். ஸோ 2 பஸ்ஸு. ஸோ டோட்டலாக வந்து எங்கள் ஃபேமிலிஸ் எல்லாமே வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா லாங்லேருந்து வர்றவங்க எல்லாமே வந்துட்டாங்க எங்கள் வீட்டுக்கு. ஒரு 50 members பக்கம் இருப்பாங்க. அதனால் வந்து ஒரு பஸ் வந்து நமக்கு செட் ஆகாது. ஸோ 2 பஸ் கண்டிப்பாக பிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ 2 பஸ் நாங்கள் வந்து பிடிச்சோம். அப்புறம் வீட்டிலேருந்து கிளம்பும் போது வந்து பார்த்திங்க அப்படின்னா மடி வந்து நிரப்புவாங்க. எங்களோட இதில் வந்துட்டு மடியில் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பழம் பூ அப்புறம் கொஞ்சோண்டு வந்து பார்த்திங்கன்னா வேப்பலை இது எல்லாமே வந்துட்டு சொருகிட்டாங்க. என்னமோ வயிற்று பார்த்தா வந்து பார்த்திங்கன்னா 2 மாதம் ப்ரெக்னென்ட் மாதிரி இருந்துச்சு. எனக்கே சிரிப்பு தாங்க முடியல. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கையில் வந்து ஒரு பெரிய குத்து விளக்கு ஒன்று கொடுத்துருந்தாங்க. அந்த குத்து விளக்கில் வந்து பூவெல்லாம் சுற்றி பொட்டெல்லாம் வச்சு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்தோம். எங்கள் தம்பி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே வீடியோஸ் எல்லாமே கவர் பண்ணிகிட்டு இருந்தான். எனக்கு இது எடுத்துகிட்டு வரும்போதே சரியான ஒரு ஃபன் ஆகிடுச்சு. சிரிப்பே என்னால் தாங்க முடியல. குலமகளே வா வா அப்படிங்கிற மாதிரியே இருந்துச்சு. ரோட்டில் போகிறவங்க எல்லாமே என்ன தான் பார்த்துட்டு இருந்தாங்க.
சரி ஓகே இதுவும் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நாங்கள் வந்துட்டு பஸ்ஸில் போயிட்டு இருந்தோம். ஸோ போனோடனே சிஸ்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சாங்ஸ் எல்லாமே ப்ளே பண்ணியிருந்தாங்க. சாங்ஸ்க்கு சரியான ஆட்டமாக இருந்துச்சு. எனக்கு மேரேஜ் மாதிரியே தெரியல, ஏதோ ஃபேமிலி ட்ரிப் வந்து போகிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் ஆயிடுச்சுங்க. நிஜமாலே எனக்கு அந்த மாதிரி தான் இருந்துச்சு. டான்ஸு, பாட்டு, கும்மாலாம் வேறு லெவலில் இருந்துச்சு. ஆக்சுவலி வந்து ஃபேமிலியோடு வந்து நாங்கள் எங்கேயுமே வந்து லாங்காக வந்து நாங்கள் வந்து போனது கிடையாது. ஸோ வந்துட்டு இப்போது என்னோடய மேரேஜுக்காக எல்லாருமே வந்து வந்திருக்காங்க. ஸோ ஜாலியாக ஃபன்னாக போயிட்டு இருந்துச்சு. ஸோ அப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரௌண்டு 2:30 போல் வந்து பார்த்திங்கன்னா மண்டபத்துக்கு நம்ம ஷார்ப்பாக வந்து ரீச் ஆகிட்டோம். லொக்கேஷன் மேப் போட்டு தான் போனோம். ஒரு வழியாக கண்டுபிடிச்சி நாங்கள் போயிட்டோம். ஸோ போனதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மாப்பிள்ளை வீட்டில் இருந்து 2 பேர் வந்து ஆரத்தியில் எடுத்து பொட்டெல்லாம் வச்சு விட்டாங்க. எடுத்து முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மண்டபத்துக்குள்ளே வந்துட்டு போயாச்சு.